நான் வந்து இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதில் 1 கப் உளுந்து 100 கிராம் இருக்கும். அந்த உளுந்து தான் இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். உளுந்து கூட நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறும் உளுந்து மட்டும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மைய வேக வச்சு எடுத்துக்கிறணும். ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். உளுந்து வந்து வேக வச்ச உளுந்தை அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் அடிக்கணமாக இருக்கிற பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி வந்து வேக வச்சதில் தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை அந்த தண்ணி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கலந்துட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். கட்டி வராது, ஆனாலும் நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். வேக வைக்கிறோம், ஆற வைக்கிறோம், அரைக்கிறோம். இந்த மாதிரி தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்து தண்ணி ஊற்றுறோம். அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே எடுத்து பார்ப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பால் போல் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இது கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் 1 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ நமக்கு இது கொதிக்க கொஞ்சம் ஏன்னா இது வேக வச்சுருக்கோம், அதனால ரொம்ப கெட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு வேளை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இனி கொஞ்சம் கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அவ்வளோதான், நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம உளுந்து எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பட்டி, வெல்லம், இல்லை சர்க்கரை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்தா கொஞ்சம் நல்லா கலரும் அப்படியே லைட்டாக ஒயிட்டாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கலர் வந்து மாறி வரும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ கலக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து ஏலக்காயும் சுக்கையும் தட்டி எடுத்துக்கலாம். சுக்கும் ஏலக்காயும் தட்டினதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தோலெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். நல்ல பவுடர், நைஸாக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கணும். அவ்வளோதான், பவுட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உளுந்து பாலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே எப்படி பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா நாட்டு சக்கரை போட்டதுக்கு அதுக்கும் கலரே சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட ஏலக்காயும் நம்ம சுக்கு தூளையும் சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விடுவோம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் ரெசிபிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு போட்டு சேர்க்குறதுக்கெல்லாம் லைட்டாக உப்பு சேர்த்தோம்னா அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதுக்காகவே தான் உப்பு சேர்க்குறது. லைட்டாக சேர்த்துக்கணும். அதுக்காக அளவுக்கு அதிகமாக சேர்த்தோம்னா அந்த உப்போட டேஸ்ட்டும் சர்க்கரையோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், டார்க்காக இருக்க மாதிரி. லைட்டாக சேர்த்தோம்னா அது மாதிரி தெரிஞ்சுக்காது. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு வேக விடுவோம் அந்த உளுந்தை. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சுட்டோம் பாருங்கள். நல்லா பக்குவத்துக்கும் வந்துருச்சு. ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. இது போல் தண்ணி நம்ம டீயெல்லாம் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ்லாம் குடிக்கிறதுக்கு பதில் தான் இதை நம்ம குடிக்குவோம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் ஓகேவாக இருக்கும் குடிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு இருக்கணும் தேங்காய் துருவல். அப்படியே எடுத்து சேர்த்துருவோம். தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா அருமையான ஒரு உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சு. இதை டெய்லி பிள்ளைங்களுக்கு பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ்லாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதில் டெய்லி இதை ஒரு கப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவங்க எலும்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். இதே போல் நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் இடியாப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு ஈரம் இல்லாத ஒரு துணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்டீமர் தட்டில் வந்து ப்ளைனாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன், அதனால தான் துணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டீமரில் இந்த இட்லி பாத்திரத்தோடு வரும் பார்த்திங்களா ஒரு தட்டு, அதில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம். அதுவும் மாவு ஈரப்பதம் இல்லாமல் வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு மாவு. ஒரு ஃபேமிலிக்கு இடியாப்பம் செய்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இந்த துணியை அப்படியேவும் மூடி வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு இப்போ நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை எடுத்து இதில் வச்சிடலாம்.
அவ்வளோதான். இந்த மாவு எடுத்து வச்சாச்சு. ஈரப்பதமே இருக்கக்கூடாது, அதனால் துணியை வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, தட்டும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருவோம், அப்புறம் எடுத்துக்கலாம். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பிசு பிசுப்பாக நம்ம சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து நல்ல வலுவலுன்னு இருக்கும். அந்த வலுவலுப்பு தன்மையை எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமில் வெறும் மாவை வந்து நம்ம வேக வைக்கிறோம். இது 10 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் எடுத்து பார்க்கலாம். மாவு வந்து ஒரு பக்கம் வேக வச்சிட்டோம். அதே போல் சுண்டலும் உருளைக்கிழங்கும் குருமா செய்கிறதுக்கு ஒரு பக்கம் வேக வச்சுருக்கோம். அடுத்து 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே 2-3 பட்டை, 2 ஏலக்காய், 2 துண்டு கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிளகு 1/2 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன். நல்ல குருமா வந்து நல்லா திக்காக இருக்கும், அதனால் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். மாவு வந்து ஸ்டீமில் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம வந்து கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து கலந்துக்கலாம். நல்லா அரிசி மாவு மாதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இல்லைன்னா ரொம்ப வலுவலுவலு நம்ம இப்படி எடுத்து பார்த்தாலே கையில் வந்து இந்த மாதிரி சொரப்பாக இருக்காது. அப்படியே சைனாக அப்படியே வலுவலுன்னு இருக்கும் பார்த்திங்களா. இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி அரிசி மாவை நம்ம தொட்டால் எப்படி லேசாக குறப்பாக அப்படி இது மாதிரி தெரியுமோ அந்த மாதிரி கோதுமை மாவு இருக்கும். அதுக்காக தான். சரி, இதை உடச்சி எடுத்துக்கலாம். குருமா தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எப்பயுமே வெஜ்ஜு குருமா வந்து நிறைய காய்கறி போட்டு செய்வோம், அப்புறமா பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு குருமா செய்வோம். நம்ம இன்றைக்கி பண்ணுறது வந்து உருளைக்கிழங்கும் சுண்டல் கொண்டக்கடலை போட்டு தான் குருமா செய்கிறோம். எனக்கு என்னமோ அந்த பட்டாணி சுண்டலை விட கொண்டக்கடலை குருமா வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் வந்து எதாவது குருமா செய்யணும் அப்படின்னாலே கொண்டக்கடலை ஊற வச்சு செஞ்சுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலையில் குருமா அடிக்கடி நீங்களும் அதுதான் செய்வீங்க. ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக பச்சை பட்டாணி நல்லா இருக்காதான்னுலாம் சொல்லாதீங்க. அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை குருமா. சின்ன சைஸில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் வெட்டி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை எதுவுமே போட்டுக்கல. ஏன்னா குருமாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கருவேப்பிலையெல்லாம் தேவைப்படாது. அதே போல் பட்டை கிராம்புனா நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கல. அதே டேரெக்டாகவே வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். பச்சை வாடை, அந்த வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிட்டால் போதும். இது கூட கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு சால்னாவோட டேஸ்ட் வந்து குருமாவில் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துக்கோங்க. நிறைய வேணாம், சும்மா லைட்டாக சேர்த்துக்கோங்க. நம்ம கையில் ஒரு இப்படி பிடிச்சா ஒரு கொத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதுவும் இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்குனிங்கன்னா நல்ல மனம் வந்து சூப்பராக வரும். வெளியில் நீங்கள் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். ஒரு தக்காளி வந்து நிறையா வேணாம், ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிட்டால் போதும். அவ்வளோதான், வதங்கிருச்சு. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நம்ம குருமாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக காரமோ இல்லை மிளகா மசாலாவோ சேர்த்துக்க தேவையில்லை. நம்ம லைட்டாக அதில் மசாலா போட்டுக்கிட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கிறப்ப கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் மஞ்சள் தூள் வந்து கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, நல்லா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாம். சேர்த்துடலாம். உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். அடுத்து தேங்காயெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். நல்லா பேஸ்ட் அப்படியே சேர்த்துருவோம். குருமாவுக்கு தேவையான தண்ணி வந்து உங்களுக்கு சரி பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குருமா வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நீங்கள் வந்து குக்கர் மூடி போட்டு விசில் விட்டாலும் சரி, இல்லை கொதிக்க விட்டு இறக்குனாலும் சரி, ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு இறக்கிக்கிட்டோம்னா போதும். உப்பு சரி பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் வந்து குக்கர் மூடி போட்டு தான் ஒரு கொதி விட போகிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இடியாப்பத்துக்கு செய்கிறேன். நீங்கள் இட்லி, தோசை, அப்புறம் பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பத்திரி இந்த மாதிரியெல்லாம் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா.
ஒரே விசில், அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். குருமா ஒரு பக்கம் தாளித்து விட்டாச்சு, மாவு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து உடச்சி விட்டுறலாம். உடச்சி விட்டுட்டு பிசைகிறது தான். அப்படியே பாருங்கள், நல்லா சாஃப்டாக எப்பயும் போல் மாவு வந்து அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதுத்து எடுத்தாச்சு. நல்லா மாவும் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம எப்பயும் கோதுமை மாவு எடுத்தோம்னா வலுவலுப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் அரிசி மாவு பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு சுடு தண்ணி எடுத்திருக்கேன் நான். சுடு தண்ணி ஊற்றி நல்லா இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மாவு வந்து சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாற்றி வச்சிடலாம். இடியாப்ப உலக்கில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு எண்ணெய் தடவிட்டு போட்டுங்க, மாவு போடுங்க, இல்லைன்னா ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இடியாப்ப மாவை எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருவோம். இடியாப்பா வேக வச்சாச்சு. அடுத்து குருமாவை பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கலரும் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப எல்லோவும் இல்லாமல் ஒயிட்டாகவும் இல்லாமல் அருமை. இந்த குருமாலாம் வச்சுட்டு அப்படியே பரோட்டா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பரோட்டா நீங்கள் சாப்பிட்றீங்கனாலும் உங்களுக்கே கணக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வீட்டில் பரோட்டா செய்யலைனாலும் கடையில் ஒரு பரோட்டா வாங்கி சாப்பிட்ருக்கேன். இந்த குருமா செய்கிறப்போ கண்டிப்பாக சாப்பிட்ருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். இடியாப்பம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஊற்றி சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இடியாப்பம் பத்தலைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான். நல்லா ஒரு இலையிலையும் பார்த்திங்கன்னா எண்ணெயை தடவிட்டு இலையில் கூட நம்ம போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் பெரிய இடியாப்பமாக போடணுன்னா இந்த மாதிரி இலையில போட்டு அப்படியே சுற்றி சுற்றி எடுக்கலாம். இடியாப்பம் வேக வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துருவோம். கொஞ்சம் ஒரு 10-20 செகண்டு கூட ஆற வச்சுட்டு எடுத்தால் வந்துடும். இல்லைன்னா நமக்கு எடுக்கிற கஷ்டம். இங்கே பாருங்கள், இப்போயே வருது, ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இடியாப்பம் வந்து நான் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. அதே சமயம் நமக்கு இந்த மாதிரி இடியாப்பம் செய்கிறனாலும் செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நமக்கு அரிசி மாவில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எதுவும் தெரிஞ்சுக்காது. கலர் மட்டும் கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குருமாவும் எடுத்திருக்கேன், அப்புறமா தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து தம்பிக்கு பிடிக்கும், எங்களுக்கு வந்து குருமா பிடிக்கும். அதனால் அவனுக்கு கொஞ்சம் தேங்காய் பால், எப்படி இருந்தாலும் இடியாப்பம் இருந்ததுன்னா அவனுக்கு தேங்காய் பால் இருந்தால் தான் அவனுக்கு நிறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவானா. அதனால் அவனுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் செஞ்சுட்டு குருமாவும் செஞ்சுருக்கேன். இதே போல் நீங்களும் கோதுமையில் இடியாப்பம் செஞ்சுட்டு இந்த மாதிரி குருமாவோ இல்லை தேங்காய் பாலோ வச்சு இதுக்கு மேலே ஊற்றி அப்படியே நாட்டு சர்க்கரை ஏதாவது தூவி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் பண்ணலாம். ஆப்பம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு அரைச்சி எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இப்போ 1 மணி நேரத்தில் நம்ம வந்து ஆப்பம் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் இந்த போல் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். நார்மலாக வீட்டில் உப்புமா செய்வோம் இல்லையா, அந்த வெள்ளை ரவை வறுக்கலாம் இல்லை, அப்படியே கடையில் வாங்கின ரவை அப்படியே சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 கப்பு ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக அப்போ அதே கப்பு நம்ம எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும் அளவு. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சாதம், நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, சாப்பாடு வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாதம் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய ஈஸ்ட்டு. நம்ம மற்ற ஈஸ்டெல்லாம் சேர்க்குறப்போ கொஞ்சம் சுடு தண்ணியோ பாலோ ஊற்றி நல்லா சும்மா ஒரு 2 நிமிஷம் வச்சு அதை தண்ணியில் ஊற வச்சு சேர்க்கணும். ஆனால் இது வந்து நம்ம டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். அடுத்ததான் தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சி எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மாவு அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா வலுவலுப்பாக தேங்காயெல்லாம் நல்லா தேங்காய் அரிசியெல்லாம் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றி தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு
தண்ணியாக இருந்தால் போதும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற்றுறதுக்கு. அவ்வளோதான், உப்பு போட்டு கலந்தாச்சு. இது அப்படியே கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். கடலைக்கறி பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு கையளவுக்கு வெங்காயமும் ஒரு 2 பல் பூண்டும் இந்த மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததான் மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதான். எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ கடலைக்கறிக்கு தேங்காயெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட ஒரு 10-20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அடுத்ததாக ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இதையும் நல்லா வறுத்தலாம். நல்லா கலர் மாதிரி வரணும், அந்த போல் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் மட்டும் நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான். உங்கள் காரம் என்னமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்கன்னு. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் நம்ம கடலையிலே போட்டு வேக வச்சிட்டோம், அதனால் தேவையில்லை. தேங்காய் கூட மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு நல்லா இந்த மாதிரி சும்மா ஒரு 30 செகண்ட் கிட்ட இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் போடுங்க, இல்லைன்னா கருகி போய் அப்படியே வீடெல்லாம் காரம் அடிக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், கடலை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டியை விட்டு கலந்து விட்டிங்கன்னா அந்த தக்காளி இதெல்லாம் நல்லா மசிஞ்சிரும். அவ்வளோதான். நான் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வறுத்த தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தண்ணி அவ்வளோதான். பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி இந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். மசாலா நல்லா வெந்து வத்துறப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறமா எடுத்து தாளிச்சிக்கலாம். உப்பு மட்டும் சரி பார்த்து சேர்த்துட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க, வேகட்டும். அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வற்றி நல்லா ஒரு மசால் வடையெல்லாம் போய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு பேன் வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கணும். வெந்தயம் சேர்த்தோம்னா தான் நல்லா கம்மன்னு மணக்கும். அதனால் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு இதை வதக்கிடலாம். கொஞ்சம் கலர் மாறட்டும், அதுக்கப்புறமா மற்ற சேர்க்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் போட்டு தாளித்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முதல்லையே தாளிக்கிறது குழம்பு முதல்ல நம்ம தாளிக்க மாட்டோம் இல்லையா, அதனால் கடைசியில் தாளிக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நல்லா அந்த குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மிளகாத்தூள் போடுறப்ப. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான கடலைக்கறி ரெடி. மாவு எப்படி சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஆப்பம் அரைச்சி புளிக்க வச்ச மாவு மாதிரியே அருமையாக பொங்கி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற்றிக்கிறது தான். நீங்கள் ஆப்பச்சட்டியில் ஊற்றினாலும் சரி, இல்லை தோசைக்கல்லில் ஊற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். எதில் ஊற்றினாலும் அருமையாக வரும். இதில் ஆப்பக்கல் பாருங்கள் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு கரண்டியை ஊற்றி அப்படியே சுற்றி வச்சு விட்ருவோம். மேலே கொஞ்சம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், அப்படியே சுற்றி அப்படியே மொறுன்னு நடுவில் மட்டும் சாஃப்டாக
வாவ், தொட்டாலே ஒட்டுது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அருமையான ஆப்பம் ரெடி. எப்படி மொறுமொறுன்னு மேலே, மொறுமொறுன்னு அடியில். சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி ஆப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். வா, வாயில் வைக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அருமையாக இருக்குது. நம்ம இனி ஒரு நாள் ஃபுல்லாக அரிசி ஊற வச்சு அரைச்சி நைட்லாம் புளிக்க வச்சிடலாம். அப்போ செய்யவே தேவையில்லை. 1 மணி நேரத்தில் சட்டுன்னு மொறுமொறுப்பாக சாஃப்டாக அருமையான ஆப்பம் செய்யலாம். ஓரங்களையெல்லாம் பாருங்கள் மொறுமொறுன்னு இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக, இங்கே பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல்ல நம்ம உளுந்து கொஞ்சம் கழுவிக்கலாம். உளுந்தும் அரிசியும் கழுவிக்கலாம். நான் இதில் 1 கப் உளுந்து 200 கிராம் இருக்குது, அந்த உளுந்தை சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அது 1/2 கப் 100 கிராம் அரிசி, அதையும் சேர்த்துட்டு இதை நம்ம கழுவிட்டு, அரிசியும் உளுந்தையும் பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு தான் கழுவி தான் எடுத்திருக்கேன். ஊற வைக்கக்கூடாது. சும்மா ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு விட்டிங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்துக்கலாம். அரிசி உளுந்து கழுவி வச்சுருந்தோம். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். அரிசி உளுந்து ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா பவுட்ரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அரிசி வறுக்கிறப்ப பாருங்கள், நல்லா அந்த ஈரப்பதமெல்லாம் நம்ம தண்ணி கழுவி வச்சுருந்தோம்ல, அந்த ஈரப்பதமெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். இப்போ அரிசியை இந்த டைமில் தான் நம்ம பக்குவமாக வறுக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. நல்ல பொன்னிறமாக அந்த லைட்டாக பழுப்பு கலரில் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்ததுமே நம்ம எடுத்துடணும். நல்லா அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். நல்லா ஈரப்பதம்லாம் இல்லை. இனிமேல் வறுக்கிறப்ப தான் நல்லா பக்குவமாக வறுக்கணும். நல்லா வறுக்கணும். அதே சமயம் கருக விட்டுறாமல் நல்லா பொறுமையாக வருங்க. உளுந்தை நல்லா வறுக்கலை அப்படின்னா, உளுந்தங்கஞ்சியாக இருக்கட்டும், உளுந்தங்களியாக இருக்கட்டும், உளுந்து புட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. அதே சமயம் நல்லா கருக விடாமல் பக்குவமாக வறுக்கணும். இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துருப்பீங்க. அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறமா நீங்கள் கைவிடாமல் நல்லா வறுத்திங்கன்னா தான் எல்லாமே ஒரு நல்லா போல் வறுக்கும். இல்லைன்னா ஒன்று வறுப்பட்டிருக்கும், ஒன்று வறுப்படாமல் இருக்கும். அதனால் பார்த்து வறுத்துக்கோங்க. நல்ல ஈரப்பதம் போனதுக்கப்புறமா ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் உங்கள் விருப்பத்தை பொறுத்து. உங்களுக்கு ஏலக்காய் மனம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை, சரிங்களா? ஆனால் ஏலக்காய் சேர்த்திங்கன்னா நல்ல கமகமன்னு நல்ல மணமாக இருக்கும். அதனால் சும்மா 1-2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். சேர்த்துக்கோங்க. பார்த்து பக்குவமாக வறுக்கணும். கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இனிமேல் வறுக்கிறப்ப தான் நம்ம பக்குவமாக வறுக்கணும். ஏன்னா சீக்கிரமாக அது கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் பத்திரமா வருங்க. அவ்வளோதான். நல்லா பாருங்கள், உளுந்து நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு. அரிசியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே வறுத்தோன்னா கருகி போயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் பவுட்ரு பண்ணுறப்பவே அந்த ஆவி பறக்கும் பார்த்திங்களா, அந்த சூட்டுக்கு ஆவி வரும். அதில் கட்டி கட்டியாக சேர்ந்துடும். அதனால் நல்லா ஆற வைங்க. அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணணும். உளுந்து அரிசியும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காயோட சேர்த்து தான் நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். அதெல்லாம் தனியாக எடுத்து தட்ட போகிறதில்ல. அதோட சேர்த்தே அரைச்சோம்னா அதுவும் பவுட்ரு ஆயிரும். அதனால் அப்படியே பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. ஒரு துளி தண்ணி இருக்கக்கூடாது. பவுட்ரு மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். நம்ம இப்போ அரிசியும் உளுந்தையும் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. ஜலிக்கவெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் குருணையாக ரவை மாதிரி, ரவையிலையும் சின்னதாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்தாலே நல்லா புட்டு நமக்கு உதிரி உதிரியாக வரும். அதனால் நம்ம இதில் ஜலிக்கவெல்லாம் தேவையில்லை. அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு அதே ஒரு டைம் இப்படியே நல்லா கலந்து விடுவோம். 200 கிராம் அளவுக்கு உளுந்து, 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி, அப்போ 2 சேர்த்து 300 கிராம் அளவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு மாவு கிடச்சிருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே உதிரி உதிரியாக கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி கலக்காதீங்க. அப்படியே சும்மா அப்படியே ஊற்றி அப்படியே பிசைஞ்சு விட்டிங்கன்னா அது மாவு நல்ல ஈரப்பதமாயிரும். நல்லா அப்படியே சூப்பராக மணக்கும் பார்த்துக்கோங்க. அந்த உளுந்தோட மனம், அது கூட அரிசி, அந்த ஏலக்காய் வேறு போட்டிருக்குமா, அப்படியே நீங்கள் அதை அரைச்சிட்டு வர்றப்பே பார்த்திங்கன்னா அப்படியே மணமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும் அந்த மனம்.
இதுக்காகவே நீங்கள் இன்னொரு டைம் செய்யலாமா அப்படின்னு கூட செய்வீங்க. அந்த மாதிரி மணக்கும். உளுந்து போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு இதே இருக்காது உங்களுக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல உதிரியாக கலந்துட்டோம். நம்ம நார்மலாக அரிசி மாவு கலக்கிறத விட இந்த மாவில் புட்டுக்கு நம்ம கலந்து வைக்கிறது ரொம்ப ஈஸி. அதே போல் நீங்கள் தண்ணி தெளித்து இந்த மாதிரி உதிரியாக நீங்கள் பிரட்டினீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்ல உதிரியான மாவு கிடச்சிரும். பாருங்கள், நீங்கள் நல்ல மாவு பிசைஞ்சிருக்கீங்களா, புட்டு கரெக்டான பக்குவமாக இருக்குன்னா இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். நல்லா இறுக்கமாக இந்த மாதிரி ஒரு உருண்டை பக்குவத்தில் வந்துச்சுன்னா நல்லா கரெக்டான பக்குவத்தில் மாவு கலந்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். அதை உதுத்து விட்டுட்டு இது கூட நம்ம உளுந்து புட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாக தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால நான் நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அதையும் சேர்த்து கலந்துக்கிறேன். அவ்வளோதான். மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தண்ணி ஊற்றி கலக்கிறப்ப பார்த்திங்கன்னா இதில் சர்க்கரையெல்லாம் நம்ம சேர்க்க வேணாம். இதில் நம்ம சக்கரை சேர்க்கணும். கடைசியில் சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சக்கரை சேர்க்க தேவையில்லை. என்ன தண்ணி ஊற்றி கலக்குனீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். நார்மல் வாட்டர் தான் ஊற்றினேன். ஹாட் வாட்டரோ இல்லை கூலிங் வாட்டரோ எதுவும் ஊற்றிக்கல. வெறும் நார்மல் வாட்டர் அவ்வளோதான் போட்டு லைட்டாக அது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கூட தண்ணி தேவைப்படாது. அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா இப்படி கலந்தாச்சு. மாவும் பாருங்கள் அப்படி சூப்பராக உதிரியாக வருது பாருங்கள். மாவு நல்லா ரெடி. இப்போ வேக வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது தேங்காய் தொட்டியில் தான் புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த தேங்காய் தொட்டியில் பார்த்திங்கன்னா அடியில் அந்த கண்ணு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு தேங்காய் சிரட்டை எடுத்துக்கோங்க. நம்ம கோயம்புத்தூர் சைடு இது தேங்காய் தொட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதோ உங்கள் ஊர் சைடில் இது என்ன சொல்லுவீங்களோ அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கண்ணில் ஓட்டை போட்டுக்கோங்க. கத்தியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி கீறினீங்கனாலே இந்த மாதிரி ஓட்டை தானாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணிடுவோமா. நம்ம முதல்ல மாவுலேயும் தேங்காய் சேர்த்துருக்கோம். மறுபடியும் இதுலேயும் தேங்காய் தொட்டிலையும் கொஞ்சம் தேங்காயை உள்ளே போட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம மாவு எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய்ன்றது நம்ம விருப்பம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் தேங்காய் இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தேங்காயை தாராளமாக உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே அதுக்கு மேலேயும் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ இதில் புட்டு மாவு நிரப்பியாச்சு. இப்போ இதை வேக வைக்கணும். இப்போ வேக வச்சிடலாமா. அடுத்ததாக நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அந்த குக்கரில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கர் மூடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ்கட்டோடு தான் நான் சேர்க்க போகிறேன். கேஸ்கட்டோடு தான் மூடி போட போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஓட்டை போட்டோம் இல்லையா, அந்த கண்ணோட சேர்த்து அந்த விசில் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல இப்படி கோர்த்து விட்டுறலாம். அவ்வளோதான், ரெடியா. இதுக்கு ஒரு மூடியை போட்டு விட்டுருவோம். அவ்வளவுதான். 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வந்துடுச்சு பாருங்கள். நல்லா ஆவி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில், ஆனால் இங்கெல்லாம் ஆவி பறந்துட்டுருக்கு. அவ்வளோதான், எடுத்துருவோம். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், புட்டு ரெடி. எப்படி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சூப்பரான ஒரு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா தேங்காய் துருவலோட அருமையாக ரெடியாக இருக்குது. அருமையான டேஸ்ட்டில் நல்லா உளுந்து புட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் தேங்காய் துருவல் கொஞ்சம் நாட்டு சக்கரெலாம் பிசைஞ்சு கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்ட நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீ உளுந்தில் தான் கண்டிப்பாக இதில் உளுந்தில் தான் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி டவுட்டே கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ருசி அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேங்காய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக தெரியும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. வளர்ந்து வர பிள்ளைங்களுக்கு எலும்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்குலாம் நம்ம ஆஸ்பத்திரியில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றத விட இது போல் ஹெல்த்தியான புட்டு, இந்த மாதிரி உளுந்து கஞ்சி, உளுந்தில் எந்த ரெசிபி செஞ்சாலுமே நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது போல் அடிக்கடி நம்ம வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு கடாய் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். அடுத்து கூடவே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு உருண்டையில் பார்த்திங்கன்னா அப்படியே கடித்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. அதே போல் நல்லா பொன்னிறம் ஆகாமல் நல்லா பச்சையாகவே இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கலர் லைட்டாக மாறி வரட்டும்.
பருப்பு வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் வதங்குறப்பவே மறுபடியும் பருப்பு சேர்த்து வதங்க பாருங்கள். ரொம்ப எல்லாம் வதக்க தேவையில்லை. நம்ம மறுபடியும் இது ஸ்டீம் வச்சு வேக தான் வைப்போம். அதனால் வெங்காயத்தை வந்து ரொம்ப எல்லாம் வதக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது. லைட்டாக வதக்கிட்டால் போதும். அது பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கை, நம்ம கையில் ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரை, அதையும் வதக்கிடுவேன். நல்லா அந்த பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்ந்து அப்படியே சாப்பிட்றப்போ எத்தனை உருண்டை நம்ம சாப்பிட்றோம் நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பிள்ளைங்க வந்து எனக்கு உப்பு உருண்டை ராகியில் பிடிக்காதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றாவது ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி ஒன்றை சாப்பிட வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கே கிடைக்காது, அவங்களே மொத்தத்தையும் சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். முருங்கைக்கீரையும் சும்மா போட்டு ஒரு 30 செகண்ட் இப்படி இந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காயை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. துருவி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காயை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி போடுறப்போ நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, வெங்காயம், அப்புறமா இந்த தேங்காய் இதெல்லாம் ஒவ்வொரு உருண்டையிலையும் அப்படியே ஒவ்வொரு வாய்க்கும் கடிப்படுறப்போ நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வெட்டி சேர்த்துருக்கேன். நல்லா குட்டியாக வெட்டிக்கோங்க. தேங்காயும் உங்களுக்கு விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா வதக்கிட்டோம். ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் தான் மாவு எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் மாவு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கிராம் கணக்கில் 200 கிராம் இருக்கும். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். பார்த்து கலந்துக்கோங்க, கெட்டி சேர்ந்துடும். தண்ணி வந்து ரொம்ப இருக்கணும்லாம் கிடையாது. இது எப்படி வேகும் அப்படின்லாம் நினைப்பீங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. மறுபடியும் நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணுவோம். ஒரு தடவை ஆவிலேயே வேக வச்சு அப்படியே எடுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், மாவு வந்து நல்லா கலந்தாச்சு. அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அதுங்களையும் நம்ம ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா துருவி எடுத்திங்கன்னா தான் சட்னி வந்து நல்ல வெள்ளையாக இருக்கும். நீங்கள் துருவாமல் தேங்காய் அந்த மேலே இருக்க ஓடோட போட்டிங்கன்னா தேங்காய் சட்னியோட கலர் மாறிடும். அதனால் கொஞ்சம் துருவியே சேர்த்துக்கோங்க. ஒரு 3 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி, வேர்க்கடலை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னிக்கு 1 ஸ்பூனாவது வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் சட்னி செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். 2 பச்சை மிளகாய், அடுத்து பொட்டுக்கடலையும் 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அதே போல் பச்சை மிளகாயும் நிறைய சேர்த்திங்கனாலும் கலர் வந்து மாறிடும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம அரைக்கிறது தான். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டேன். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் இதில் தாளிப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு தாளிப்பு ஊற்றிடுவோம். அவ்வளோதான். சூப்பர் சட்னி ரெடி. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஊற்றி சாப்பிட்றதுக்கு, தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவுக்கு கெட்டியாகவே இருக்குது. ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து வந்து நம்ம மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அந்த மாவை வந்து உருண்டை பிடிக்கலாம். நல்லா கை பொறுக்கிற சூடு ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி ஏதாவது இப்படி தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக வேணாலும் பிடிக்கலாம், இல்லை பெருசாக கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். அப்படி போட்டால் ஒரே வாயில் போடுற மாதிரி நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நல்லா உருண்டையை பிடிச்சி நான் வந்து ஸ்டீமரில் தான் வேக வைக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அடியில் ஒரு துணி இல்லைன்னா இலை எதுனா போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. 10 நிமிஷத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப ஆவி பறக்குது இல்லையா, இப்போ கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்புறமா எடுத்தோன்னா நல்லா கெட்டியாக க்ரிப்பாக பிடிச்சிக்கும். கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பரிமாறிக்கலாம். அவ்வளோதான். அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல காரசாரமாக சுருக்குன்னு இருக்கும். நம்ம ராகியில் சாப்பிட்றோம் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டான ஒரு ராகி உருண்டை, ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம வெறும் உருண்டையை கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் கொஞ்சம் சைடிஷாக சட்னி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் ராகி உருண்டை செஞ்சு பாருங்கள். சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ராகியில் என்ன டேஸ்ட்டு அப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த வெங்காயம், கடலைப்பருப்பு, தேங்காய், அந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ ஒவ்வொரு வாய் கடிக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அப்படியே இறங்கிட்டே இருக்கும். நீங்களும் இது போல் ஒரு காலையில் நேரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வேலையும் உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு கடாயை வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மாவு எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி, கூடவே சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த நம்ம மாவு போடுறதுல உப்பு பிடிக்கும் இல்லையா? அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவை வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கிட்டால் போதும். கூடவே பார்த்திங்கன்னா நான் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலும் நல்லா சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, இல்லை நீங்கள் நார்மல் சர்க்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை தான் நல்லாயிருக்கும் ருசி. தேங்காய் பாலோட சேர்த்து இந்த உருண்டையை சாப்பிட்றப்போ நல்ல இனிப்பு, உப்பு எல்லாம் கலந்து தேங்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் வைக்க வேணாம். லைட்டாக ஒரு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா சூடார விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. அது உங்கள் இஷ்டப்படி எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம். நல்லா பாலாகவும் உருட்டிக்கலாம், இந்த மாதிரி நீளமாகவும் உருட்டி வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி குடிக்கிற செம்பு இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த செம்புலையும் 1 செம்பு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்படியேவும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதையே தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை தண்ணியில் போட்டு வேக விட்டுறலாம். உருண்டையை போட்டு ஒரு 10 செகண்டுக்கு அப்படியே விட்டுறலாம். இல்லைனா உருண்டை நம்ம கரண்டி உடனே போட்டு கலக்கணுன்னா உருண்டையெல்லாம் களைஞ்சு போயிடும். அதனால் ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா, அந்த டைமில் நம்ம கலந்துக்கலாம். நம்ம ராகி மாவு முதல்ல எதுக்கு கலந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகி பால் கொழுக்கட்டை தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாவு சேர்க்குறோம். கண்டிப்பாக அந்த மாவு கொஞ்சம் சேர்த்தா தான் அந்த பக்குவம் கொஞ்சம் கொலன்ற பக்குவத்துக்கு வரும். அது சேர்க்காமல் இருந்திங்கன்னா வெறும் ஒரு ராகி மட்டும், அந்த உருண்டை மட்டும் அப்படியேவும் இந்த பாருங்கள் கலந்து விட்டோமா, உருண்டை உடையவே இல்லை பார்த்திங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். உடனே கலந்திங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் விட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். ராகி மாவு கலந்து ராகி உருண்டையும் அந்த நம்ம கலக்கி ஊற்றின மாவு எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அப்போ தான் உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா இறுக்கமாக நல்லா வெந்து வரும். அடுத்ததை நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இனிப்பு கொஞ்சம் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதாவது இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதனால் இல்லைன்னா ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் லைட்டாக உப்பு ஒரு பிஞ்ச் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி ஒரு 2 பிஞ்ச் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா 10 நிமிஷத்துக்கிட்ட வெந்து நல்லா பாருங்கள் பக்குவம் நல்லா ஊற்றி குடிக்கிற அளவுக்கு நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு இருக்குது பார்த்திங்களா, சுக்கோட தூள் சேர்த்துட்டு அது கூடயே ஒரு 4 ஏலக்காயை தட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். அடுத்ததாக நம்ம மாவளந்தோலையும் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமும் நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், ஒரு கொதி விட்டாலே போதும். அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் சும்மா ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவலை தூவிட்டு அப்படியே இறக்கிறது தான். அப்படியே அந்த தேங்காயோடு சேர்த்து அப்படியே குடிக்கிறப்போ டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதே போல்
நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இறக்கிடலாம். இது போல் மேலாப்பில் இருக்க வெறும் பால் எடுத்து கூட குடிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அந்த உருண்டையோட கொழுக்கட்டையோடு எடுத்து குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. அப்படியே மேலே கொஞ்சம் தேங்காய் துருவலை தூவி அப்படியே சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முதல்ல ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை, 200 கிராம் அளவுக்கு வெள்ளை ரவை, அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட போட்டு வறுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அப்போ உதிரி உதிரியாக வரும். அவ்வளோதான். ரவை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம். கடுகு உளுந்து போட்டு தாளித்து கூடவே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்புமா சாப்பிட்றப்போ அந்த கடலைப்பருப்பு கடிப்படுறப்போ நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால தான். கடலைப்பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது, பொன்னிறமாலாம் வறுக்கக்கூடாது. லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிட்டு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் நம்ம கையில் நல்லா ஒரு கையளவுக்கு கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் எடுத்திருக்கேன். நான் பட்டாணி வந்து கொஞ்சம் வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் உப்புமா செய்கிறதுனால சீக்கிரமாக வேகாது இல்லையா? அதனால் பட்டாணியை மட்டும் முன்கூட்டியே கொஞ்சம் வேக வச்சு எடுத்துகிட்டு கூடவே ஒரு குட்டியூண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பெரிய தக்காளி இருந்தால் பாதி தக்காளி சேர்த்துட்டா போதும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வதங்கிறதுலே பார்த்திங்கன்னா தக்காளி, காய், பட்டாணி எல்லாம் நல்லா வதங்கி வெந்து வந்துடும். அதனால் எக்ஸ்ட்ராலாம் வேக வைக்கணுன்றதுலாம் இல்லை. எல்லாம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா ரவை, அதையும் போட்டு காய் கூட நல்லா வதக்கி விட்டுட்டு நான் 1 கப்பு ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை இந்த ரவையில் ஊற்றிடலாம். பார்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. ஏன்னா அதுவும் ஹீட்டு இதுவும் ஹீட்டாக இருக்கனால ரொம்ப பொங்கி வரும். அதனால் பார்த்து ஊற்றுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கோம். அந்த லெவல் தண்ணியோட லெவல் கரெக்டாக வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். பாருங்க 2 நிமிஷத்துலேயே அவ்வளோ அருமையாக ரவை வந்து அந்த சூடு இருந்தாலே போதும், ரவை வந்து நல்லா வெந்துடும். அப்போ மறுபடியும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிடும். அப்புறமா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா சூப்பரான உதிரியான வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆகிருக்கும். பாருங்கள் அப்படியே ஒன்று உதிரி உதிரியாக இருக்கும். உங்களுக்கு நம்ம சூடாக பார்க்குறப்ப உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனால் எடுத்து சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா பொல பொலன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சாலும் சரி, கார சட்னி வச்சாலும் சரி, இல்லை வெறும் உப்புமாவே சாப்பிட்டாலும் சரி, உங்கள் விருப்பம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமாவா கிச்சடியான்னு சொல்லிட்டு தெரித்து ஓடுறவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு ஒரு வாய் சாப்பிட வச்சுருங்க. அப்புறமா விடவே மாட்டாங்க. இதே தான் சாப்பிடுவாங்க. முதல்ல சேமியா பண்ணுறதுக்கு நல்லா தண்ணி வந்து நிறைய ஒரு பாத்திரம் ஃபுல்லாக கொதிக்க வச்சுக்கணும். இந்த தண்ணிக்கெல்லாம் அளவு கிடையாது. நம்ம எந்த அளவு போடுறோமோ அதுக்கு நமக்கே ஒரு அளவு தெரியும். இவ்வளோ தண்ணி இருந்ததுன்னா நமக்கு வடித்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 400 கிராம் அளவுக்கு வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். நான் தனியாக வீட்டில் வறுக்கலை. நம்ம கடையில் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா வறுத்த சேமியா அப்படின்னு தான் இருக்கும். அந்த சேமியாவை நல்ல தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதனால் அந்த தண்ணியில் வந்து அப்படியே போட்டுருவோம். நல்லா தண்ணி கொதிக்க விட்டு போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு 2 நிமிஷத்தில் இதாகும். வெறும் தண்ணி காயாத தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஊறி போயிடும். அதனால் நல்லா கொதிக்க விட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேமியாவில் வந்து உப்பு இருக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அந்த சேமியாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் நான் எனக்கு உப்பு இல்லை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அப்போ இந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் பார்த்திங்களா? அதுக்காக கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி அப்படியே இப்போ கலந்து விடலாம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இருந்துட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா டைம் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் டைம் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு லைட்டாக கொதிக்க விட்டு அப்படியே எடுத்து வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு பாருங்கள். நல்லா எடுத்து பாருங்கள். சாஃப்டாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இதை வடிகட்டிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேமியா செய்யணும். இப்போ வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் சேமியா இந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது பார்த்திங்களா? கொஞ்சம் அந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வடியட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வறுவுக்கம் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்துக்கலாம்.
அது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு 3 போல் சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு அரைச்சிட்டு, உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, அப்படியே கெட்டியாகவே வச்சுக்கலாம். கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டோம்னா சட்னி ரெடி. கொஞ்சம் கருகி போச்சு, நீங்கள் கருக விடாமல் எடுத்துக்கோங்க. சட்னி வந்து ரெடி. இப்போ சேமியா தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பும் முதல்ல வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்துருவோம். தனியாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. கூட கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா சேமியாவோ உப்புமாவோ இந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்போ கடலைப்பருப்புலாம் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து வழக்கத்தை விட அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது பார்த்திங்களா? அந்த டைம்லேயும் நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். இந்த பார்த்திங்கன்னா 2-3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். அந்த எண்ணெயிலே மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த மஞ்சளோட பச்சை வாடை அடிக்காது. அதனால் முன்னாடியே மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியாவை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கு அப்புறமா ஒரு எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கும். பாருங்கள், அருமையாக இருக்குது. பாருங்கள், உதிரி உதிரியாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் லெமன் கூட புழிஞ்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல லெமன் இடியாப்பம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உதிரி உதிரியாக சூப்பரான ஒரு சேமியா ரெடி. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, அதே சமயம் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள், இதுக்குள்ளே அந்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு சட்னியில் அப்படி பிசைஞ்சு இப்படி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே போல் நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து அடை செய்கிறதுக்கு நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு, இந்த கப்பு நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து. நான் வந்து இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். அந்த உளுந்து கூட ஒரு 1/4 கப், அதே உளுந்து 1 கப் எடுத்தோலே அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி. நீங்கள் வீட்டில் எந்த இட்லி அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இட்லி அரிசி நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு ஊறட்டும், அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். உளுந்து ஊற வச்சு பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் அடை பக்குவத்தில் தானே அரைக்கணும். அதனால் தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வடைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி இல்லாமல், சுத்தமாக தண்ணி இல்லாமல் அரைப்போம். இதுக்கு அப்படிலாம் இல்லை, தண்ணியெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக அளவுக்கு அதிகமாக தண்ணியும் நம்ம சேர்த்துடக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருவோம். அவ்வளோதான். பாருங்கள், மாவு வந்து அரைச்சாச்சு, சூப்பராக அரைச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் கூட ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக அடை மாதிரி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். அடுத்து கலந்துருவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து தண்ணி தேவையில்லை, ஏன்னா இந்த அளவுக்கு இருந்தால் தான் அப்படியே ஒரு பன் தோசை மாதிரி எடுத்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது உடனேவே நம்ம சாப்பிட்லாம். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. அப்படியே எடுத்து ஊற்றி நம்ம சாப்பிட்றதா. சட்னியோ இல்லை எது உங்களுக்கு என்ன சைடிஷ் வேணுமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து ஊற்றிடலாம், தோசை ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் கல்லும் பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிடுறோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே எல்லாம் பெருசு பண்ண வேணாம், இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும்.
மேலே நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து இரும்பு தோசை தவால இரும்பு தோசைக்கல்லில் ஊற்றுனீங்கன்னா முதல்லையே எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் நல்லெண்ணெய் இந்த மாதிரி நெய் இந்த மாதிரியெல்லாம் ஊற்ற ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நெய் சாப்பிட மாட்டிங்கன்னா மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. ஆனாலும் நல்லெண்ணெய் தான் நல்லது. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அடியில் அப்படியே கலர் அப்படியே தகன்னு தங்கம் மாதிரி மின்னுது அடியில். அதே போல் சாஃப்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சாஃப்ட்டு நம்ம நல்ல பஞ்சு தோசை மாதிரி இருக்கும். எப்பயும் நம்ம ஒரே போல் அரிசி நிறையாவும் உளுந்து கம்மியாகவும் போட்டு தோசை ஊற்றுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம உளுந்தில் தோசை செஞ்சுருக்கோம். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு உங்களுக்கு என்ன சட்னியோ குழம்போ இல்லை ஸ்வீட்டாக சர்க்கரை வச்சு சாப்பிட்னா கூட சாப்பிடுங்க, உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட். அவ்வளோதான், எடுத்துருவோம். இதை உங்களுக்கு பணியாரமாக ஊற்றி நல்ல எண்ணெய் நிறைய ஊற்றி பணியாரம் போல் ஊற்றி சாப்பிட்றேன்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க அவ்வளோ சாஃப்டாக அப்படியே தொட்டாலே அமுங்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். காலையில் நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு அவசரமான நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணுன்னா இது வந்து சூப்பராக ட்ரை பண்ணலாம். ஏன் மெலிசா வராதா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதனால் நான் மெலிசாவும் ஊற்றுறேன். நல்லா மெல்லிசாவும் வரும். வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேப்பா, சரி சாரி, பார்த்துக்கோங்க. பின்னாடி திருப்பி போட்டுருமே இவ்வளோ சூப்பராக கலர் பாருங்கள். ஆனால் மொறுமொறுன்னெலாம் இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் கலர் மட்டும் சூப்பராக வரும். நல்ல பஞ்சு தோசை சாப்பிடணும்னு நினச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் தோசை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெந்தயக்களி செய்கிறதுக்கு முதல்ல என்னென்னா அரிசி ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டையும் போட்டு கழுவி தண்ணி ஊற்றி 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். நான் வந்து இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பட்டி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா அப்புறமா வெல்லம் இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் கருப்பட்டி இருக்கிறதுனால நான் கருப்பட்டி சேர்த்துக்கிட்டேன். இந்த கப்பில் 1 கப் அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் கருப்பட்டி இருக்கும். அதைனா அது கூட 1 கப் அளவுக்கு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இப்போ இதை கரைச்சி எடுத்துருவோம். பாகு பக்குவம்லாம் தேவையில்லை, சும்மா லைட்டாக அந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்காக மட்டும் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா அரிசி பாருங்கள், நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதே தண்ணியை ஊற்றி வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா வெந்தயம் ஊறி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் அதுலேயே இருக்கும். அதனால் வேறு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, இதே தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எப்போயுமே தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா வலுன்னு மாவு வந்து அரைச்சிடணும். பாருங்கள் நல்லா மாவு போல் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு இப்படி எடுத்து ஊற்றினோம்னா நல்லா கொலன்னு அப்படி தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம அரைச்சிக்கிடணும். மாவு வந்து நல்லா அரைச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து களி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம், அடிகனமாக இருக்கிற ஒரு கடாயோ இல்லை வேறு சட்டி ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் நம்ம அரிசி இழந்தோலையோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து அவ்வளோதான், தண்ணியை கொதிக்க விட்டலாம். அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், நிறைய உப்பு சேர்க்காதீங்க. இந்த மாதிரி எடுத்து கொஞ்சூண்டாக சேர்த்துக்கிட்டால் போதும், நிறைய வேணாம். அப்போ தான் இனிப்பு வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா தூக்கலாக தெரியும், அதுக்காக தான். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவு போட்டு கலந்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கலக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. களி வந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் கருப்பட்டி வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா வந்து வடிகட்டிடணும். வெள்ளத்தை வந்து நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். நம்ம வடிகட்டிட்டு தான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அதில் கல் இருக்கும், சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்கும். அதனால் வெள்ளம் சேர்த்தாலும் சரி கருப்பட்டி சேர்த்தாலும் சரி நீங்கள் வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க, நல்லா கரைச்சி வடிகட்டிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் நல்லா திரண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள். நீங்கள் இந்த டைமில் இந்த மாதிரி தண்ணியை தொட்டு இந்த மாதிரி கையில் இப்படி ஒத்தி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும்.
அப்போ வந்து நமக்கு வந்து நல்ல களி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நெய்யெல்லாம் ஊற்றாதீங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் அப்பப்போ ஊற்றி அப்படி இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இனிப்பு போட்டு உங்களுக்கு இந்த களியில் வந்து இனிப்பு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இனிப்பு போடாமல் கூட செய்யலாம். அது நம்ம விருப்பம் தான். ஸ்வீட் அப்படிங்கிறது வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கிறதா. நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி, அப்புறமா வெள்ளை சக்கரை இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா வெல்லம் இல்லைனா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நல்ல உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். பாட்டி அவங்க காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் விளையாட்டுத்தனமாக செஞ்சு சாப்பிட்டு எவ்வளோ ருசியாக சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். நம்ம இந்த காலத்தில் என்னென்னத்தையோ போட்டு செய்கிறோம், ஆனால் ஒரு ருசி இருக்க மாட்டேது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு 2 பொருள் தான், அரிசியும் வெந்தயமும். அதில் எவ்வளோ டேஸ்ட் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக ஆற விட்டு, இவ்வளோ சூடாகவும் நமக்கு சாப்பிட முடியாது, ஆனால் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு சுட சுட எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அருமையான வெந்தயக்களி ரெடி. நல்லா அப்படியே குழியை பறிச்சிடணும். இப்படி நல்லா ஒரு ஸ்பூனில் எண்ணெயை தடவி குழியை பறிச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதில் இனிப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் மேலே கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே எடுத்து இப்படி நல்லெண்ணெயில் தொட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா அப்படியே தொண்டையில் போகிறதே தெரியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பாட்டிகளோட ரகசிய சாப்பாடுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட் இதில் வந்து ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு நாளாச்சும், வாரத்தில் ஒரு நாளாச்சும் நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நம்ம பாட்டிங்களோட ரெசிப்பியாக அவங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம பாட்டிங்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆசையாக வந்து ஒன்று செய்வோமா, செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரிஞ்சு போய் நாளைக்கு அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே தொடரும் இல்லையா. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா சூடாக இந்த மாதிரி எண்ணெயை அப்படியே நல்லெண்ணெயை தொட்டு அப்படியே எடுத்து முழுங்கினோம்னா, இப்போ செஞ்ச களி அத்தனையுமே ஒருத்தருக்கே பத்தாது, அந்த அளவுக்கு ருசி சூப்பராக இருக்கும். வெந்தயம் போட்டிருக்குமே கசக்குமே அப்படின்ற எந்த இதுவுமே இல்லை, லைட்டாக எந்த இதுவுமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோக்கு தமிழில் எடுக்கிற இந்த தமிழ்லேருந்து பாதிகளையும் நானே காலி பண்ணிட்டேன். நீங்களும் இது போல் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.